வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். அடேங்கப்பா, 40, 41, 42 போய்கிட்டே இருக்குது வெயில். இந்த பக்கம் இங்க இருக்கிறவங்களை தூக்க கூட்டி அங்கிட்டு போடுறாங்க, அங்க இருக்கிறவங்களை தூக்கி இந்த பக்கம் போறாங்க. அரசியல் அப்படி ஓடுது. அதிகாரிகளை தூக்கி சர்ரு சர்ரு சர்ன்னு பந்த போல அடிச்சு தூக்கி போடுறாங்க. யார் யார் எங்கெங்க போய் செட்டில் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நாம தர்பாருக்குள்ள அப்படியே போவோம். சம சீனுமாக்குள்ள போறோம். கேரளாவில் இருந்து ஐயா கிளம்பினார். ஆளுநர் ஐயா எங்க வரிய? இந்த தமிழ்நாட்டில் பதவி பிரமாணம் செய்ய கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு பழையபடி கிளம்பினாரு. இப்போ எங்க வரிய? இப்பயும் பதவி பிரமாணம் தான், நமக்கு டபுள் டியூட்டி இல்லை அப்படின்னு மாற்றி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த பக்கம் வன்னியரசியில இருந்து அப்படியே ஒவ்வொருத்தரா பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அசன்சா, முகமது யாசின், ஷாஜஹான் எனும் நான் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்படியே பாருங்க, நான் அப்படின்னாரு சடக்குன்னு வன்னியரசு ஐயா மலன்னு எல்லாத்துலயும் உறுதுணையா இருப்பேன்னு பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டார். கையோட கூட்டி போயிட்டாங்க செக்ரட்டரியேட்டுக்கு. வன்னியரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். ஷாஜகான் ஐயாவை செக்ரட்டரியேட்டு கூட்டு போய் இந்த வாரங்க இதுதான் சிறுபான்மையினர் நலத்துறை, இந்த துறையை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அப்படின்னு கையில் கொடுத்தாங்களா. அவங்க சொக்காருங்க எல்லாம் வந்து அப்படியே கடவுளை வேண்டி அந்த சீட்டில் உட்காந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியா அப்படின்னு உட்கார வச்சுட்டு வந்திருக்காங்க. ஐயா என்ன பண்ணுவாருன்னு இனிமே பொறுத்து வந்து பார்ப்போம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وسبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. டேங்கப்பா, நம்ம ஐயாவை மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க. சர்ன்னு பற்ற வச்சா பட்டன்னு வெடிக்கணும், இல்லைன்னா டமார் வெடிக்கணும். வெடி போடுறாங்கல்ல வன்னியரசு ஐயாவுடைய சொந்தக்காரர்கள்ல இருந்து கட்சிக்காரர்கள் இருந்து எல்லாரும் போடுதாங்க. அப்படியே திருமானன்ட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆரம்பத்திலிருந்து நீங்கள் தான் கடகடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதை செயல்படுத்தி கொண்டு போகும் பொழுது தான் ஏற்படக்கூடிய விஷயங்களெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு பட்டும் படாம தாமரை இலை தண்ணீர் போல பேசுறார். இங்க கனவு நனவாகி இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று 2016 நாங்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்தோம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இதை பற்றி பேசி வந்தோம். இன்றைக்கு அது நனவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி மலர்ந்திருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கம் வகிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் தலா 2 இடங்களை பெற்றிருந்தாலும் கூட இந்த ஆட்சியில் பங்கு பெறுகிற வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. சடக்குன்னு எக்ஸ் தளத்தில் பத்திக்கிட்டு எரியுது. என்னன்னு தெரியல, கூட இவ்வளவு நாள் இருந்திய சடக்குன்னு அந்த பக்கம் போனோன்னே இந்த நட்புக்குள்ள ஒரு பிரிதல் வரும்பொழுது கொஞ்சம் கோபத்தில் 2 வார்த்தைகளை சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி ஆர் ராசாயை எக்ஸில் அப்படியே போட்டு விட்டார். அது பத்திக்கிட்டு மலைன்னு எரியுது. ஸ்டாலின் ஐயாவே கம்முன்ட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படின்னு. அதில் என்னன்னா அது ஒரு பிரிதலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழலுங்க, அவ்வளோதான்.
திடீர்னு பெரம்பலூர்லேருந்து கிளம்புனாங்க, எல்லாம் போய் ஆர் ராசையா எங்கே இருக்காரோ அந்த பக்கம் நின்று மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் ட்விட்டரில் போட்டது தப்பு, எக்ஸ் தளத்தில் போட்டது தப்பு, இல்லைன்னா நாங்கள் இங்கே உட்காந்து தர்ணா பண்ணுவோம் அப்படின்னு போராட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படியே எஸ் பாலாஜி அவர் என்ன பண்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் ஐயா நல்ல விஷயங்கள் பண்ணார், ஆனா தோத்து போட்டார். ஏன் தோத்து போனாரு? இந்த மாதிரி ஆட்கள் ஏடா கூடமா ஏதாவது பண்ணி கூட அது மக்கள் மனசுல போய் சதக்குன்னு ஒட்டிக்கிறது, அது கடைசியில் அவரை தோக்குற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றார். முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றினார். இன்னும் சொல்ல போனால் சிறப்பான மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதனால்தான் இந்த அரசு தாவேகா தலைமையிலான மாண்புமிகு விஜய் தலைமையிலான இந்த அரசு அமைந்தவுடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை தொடர வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை தலைவர் எழுச்சி தமிழர் செய்திருந்தார். அதை அரசும் ஏற்று சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய செயல்பாடு, முதலமைச்சருடைய நல்லெண்ணம் இவற்றையெல்லாம் கடந்து திமுக அடைந்த பின்னடைவிற்கு, திமுக கூட்டணிக்கு நேர்ந்த பின்னடைவிற்கு காரணம் திமுகவினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவருடைய செயல்பாடுகள் என்று நாங்கள் விமர்சிக்கவில்லை. அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களே, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே சமூக வலைதளங்களிலும் பொது தளங்களிலும் அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அத்தகைய விமர்சனங்களில் வலிமை இருக்கிறது என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக இதை ஆய்வு செய்வதற்கென அந்த கட்சியிலேயே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிற்கும் சில வழிகாட்டுதல்களை வழங்குகின்ற பொழுது யாருடைய தலையீடும் இல்லாமல் நீங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க, தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. அரசியல் நாகரிகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுகிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு அது தொடர்பான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய சூழலும் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படியே வன்னியரசு ஐயாட்ட போய் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸலத்தில் ராசாயா அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அவர் பண்ணதுக்கு கண்டித்து அறிக்கை விட்டார் ஸ்டாலின் ஐயா, அது அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் அம்பேத்கர் பெரியார் வழியில் வந்த அண்ணன் ராசா அண்ணன் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கோபமாக இருப்பார் போல் இருக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்களுடைய விமர்சனம் என்பது ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான ஒரு அவதூறாகத்தான் அல்லது அதை அப்படித்தான் கொச்சைப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். ஆனால் தந்தை பெரியாருடைய வழியில் வந்தவர் என்று அவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜாராவ் அவர்கள் சொல்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் வந்தவர் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை திரும்பவும் ஒரு முறை அவர் படித்து பார்த்தால் நல்லது. அவர் பெண்களுக்கு எதிராக, எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, பெண்களுக்கு எதிராக அவர் கொண்ட கொள்கைக்கு எதிராக எழுதியிருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கின்றேன். அது குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் அவர் இன்றைக்கு பொழுது போட்ட அந்த அவருடைய பதிவில் இந்த மாதிரிலாம் யாரும் எழுதக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய திமுகவுடைய தலைவர் அவர்களே அதை கண்டித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் சாட மாடையில் பேசுகிறத ஒருபோதும் ஒத்துக்க முடியாது. நாங்கள் எங்கள் கூட்டணியில் நாங்கள் கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்கள் எப்படி கண்ட குத்துற மாதிரி பேசுவீங்க? கேளுங்க மன்னிப்பு அப்படிங்கிற நம்ம ஆதவர்ஜுனா அண்ணாச்சி. தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவர்களை பார்த்து ஒரு பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை ஈசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ, ஒரு கட்சியினுடைய தலைவரையோ, இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது
இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். என்னைய முதலமைச்சர் விஜய் ஐயா கூப்பிட்டு பொங்குன்னு பொங்குறார். சமூக நீதி எப்படி தலைக்குது பாருங்க, நாம தான் இதை செஞ்சு எடுத்து கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, எப்படி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு நெகிழ்றாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெளியில சொன்னா நீங்க இப்படி பெருமை பிச்சுறான்னு சொல்லுவீங்க, ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இன்னைக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு விஜய் ஐயா சொன்னாருன்னு சொல்றார். சுமார் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கள் உருவாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம். முதலில் திருமாவளவன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குரல் முதலில் ஒழித்தது அவருடைய குரலில் இருந்து. IML 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில கவர்னர் ஆபீஸ்ல ஒரு நல்ல தருணமா இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையான பெரியார் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றிருக்கிறது. அப்படியே RS பாரதி ஐயாட்ட போய், ஐயா ஆதவர்ஜனா ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி சமூக நீதி தலைச்சு ஓங்குதுறாங்க, இப்படியெல்லாம் வச்சிருக்கிறோம், இப்படி கூட்டணி ஆட்சியை கொடுக்குறோம், அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவரெல்லாம் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். அங்கே ஒரு நாள் இருந்தார், இங்கே 6 மாதம் இருந்தார், இங்கே 3 மாதம் இருந்தார், ஓடினாரா? அவர் பேச்செல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது, அதேமாதிரி அவர் பேச்சை கண்டுக்கவும் முடியாது. தயவு செஞ்சு இதோட விட்டுருக்கங்க. இன்னைக்கு எது பேசியிருக்காரு, நாளைக்கு என்ன பேசுறாருன்னு பாரு. ஆதவர்ஜன் எல்லாம் அரசியலில் ஒரு கள்ள நாணயம் போல. முதல்ல திமுகவோட தொடர்பு இருந்தாருன்னு அவரே சொல்றாரு. அதற்கு அடுத்து விசிகாவினுடைய மாஸ்டர் பிரெயின் மாதிரி செயல்பட்டார். இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்காரு. போயிட்டு இன்னும் அத்தனை நாள், அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு ஓஎஸ் பண்ணி அவரோட சொல்றாங்க, அதிமுகவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுனால விஜய் அக்செப்ட் பண்ணின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே எத்தனை நாள் வண்டி ஓட்டுறாருன்னு தெரிய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அசிங்கம் என்னன்னு கேட்டால் ஒரு தலைகுனிவு. ஒரு லாட்ரி சீட்டு குடும்பம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை ஒரு ப்ரெஷர் குரூப் போல உருவாகி இருப்பது அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் போன்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் அரசியல் நடத்திய பூமியில் ஒரு லாட்ரி சீட்டு கும்பல் அரசியல் போயிடுதுன்னு வருத்தமாக வேதனையா இருக்கு. வெள்ளக்காரரே நெஞ்ச நிமித்து துப்பாக்கி குண்டா அப்படியே மாலையா வாங்குறவங்க நாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை எங்களை எதுவும் பண்ணாது, கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட எங்களை அசைச்சு பார்க்காது. நாங்கள் அப்படியே முதல்வர் விஜய் ஐயாவுடைய நிழலை பின்பற்றி மக்களுக்கு மளமளன்னு எல்லாம் செய்வோம் பாருங்க அப்படிங்கார். யார் பாருங்க? விமர்சனங்களை பார்த்து நாங்கள் அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் ஆங்கிலேயர் துப்பாக்கி பயப்படாத ஆளுகள். காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அதனால யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சரியாக செய்வோம். நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன். கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு எப்படி பார்க்க? அதான் ஏற்கனவே 59 ஆண்டு கால கனவு, எங்க கட்சிக்காரங்களுடைய விருப்பம், அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு.
அப்படியே இன்னொரு விஸ்வநாதன் ஒரு ஐயா இருக்காரா, காங்கிரஸ்கார ஐயா, அவர் என்ன சொல்லுதாருன்னா, இந்திரா காந்தி அம்மாவே இப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை அப்படி ராஜீவ்காந்தி ஐயா நினச்சி பார்த்தாரு. கடைசியில் ராகுல் காந்தி ஐயா தான் அதை முடிச்சு வச்சிருக்கார். பார்த்தீங்களா, அவர் ஒரு சாணக்கியருங்க, எப்படி கொண்டு வந்து கோர்த்து எங்களை விட்டுருக்காரு பாருங்க அப்படிங்க. ஆசிய ஜோதி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் வர வேண்டும் என்று தமிழகத்திலே கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்தோம். ஆசிய ஜோதி அன்னை இந்திரா காந்திக்கு பின்னால் அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும், கூட்டணி மந்திரி சபையிலே நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று கடுமையாக போராடி வந்தோம். அந்த வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்காமல் போனது. தலைவர் ராஜீவ் காந்திக்கு பின்னால் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், அடுத்து தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்று பல தரப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய தவ வாழ்க்கை என்பது தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி காமராஜரின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. அந்த கனவு அன்னை இந்திராவினுடைய காலத்தில் நடைபெற முடியாமல் போனது. தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய காலத்தில் அது நடைபெற முடியாமல் போனது. அன்னை சோனியா காந்தி பலமுறை முயற்சி செய்தும் நடைபெற முடியாமல் போனது. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, மக்களின் தலைவர், தமிழக மக்களினுடைய நம்பிக்கையை ஏற்று ஒரு கூட்டணி மந்திரி சபையை அவர்தான் இன்று அமைத்து பெரிய இந்தியாவினுடைய கதாநாயகனாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று திகழ்கிறார். அப்படியே தீர்மானத்தை நிறைவேற்றிய கையோட ஜவாஹர்லால் ஐயா மைக்க பிடிச்சி சொல்றார், நாங்கள் எங்கள் சின்னத்தில் போட்டி போட்டுருக்கணுங்க, அங்கிட்டு போட்டி போட்டதுனால இப்போ நாங்கள் அங்கிட்டு போக முடியாதுன்ற மாதிரி சொல்கிறார். எதுக்குன்னா, தனி சின்னத்தில் போட்டி போட்டிருந்தா அந்நேரம் சடக்குன்னு மினிஸ்டர் ஆகிருக்கலாமரா அப்படின்னு ஆசை அவருக்குள்ள துளிர் விட்டுரு போலுக்கு, அதனால சொல்றார். அப்படியே சடக்குனே நம்ம அழகிரி ஐயா பொண்ணே மதுரையிலேருந்து சரண் வந்திருப்பாங்க இருக்கு. ஏற்கனவே விஜய் ஐயா பதவி ஏற்கும்போது வந்து சடன்னு மைக்கை பிடிச்சி மலமலன்னு பேசினாங்க. இப்பயும் போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. என்னத்துக்கு 2 வாட்டி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அரசர் வருஷம் அந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்லிக்கிறதாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னாலாம் பத்திரிகையாளர்கிட்ட பேச முடியாது, நீங்களே பேசுங்க அப்படின்னு இந்த சண்முகம் எஸ்பி வேலுமணி ஐயா இருக்காங்கல்ல 2 பேரும், அவங்க தரப்புல சண்முகம் ஐயா சொல்லிட்டார் போலுக்கு. சடக்குன்னு சரி நாம தான் பேசுகிறோம்னு எஸ்பி வேலுமணி ஐயா மைக்கை பிடிச்சி, இங்கே வாருங்க, இலையை 2ஆக பிரிக்கணுன்ற ஆசை துளியும் கிடையாது, அதை துளிர்த்து மரமாக்கணுங்கிற ஆசை தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அன்னைக்கு பயங்கர பெக்ஸில் இருந்தோம், அதனால் 2 வார்த்தைகளை விட்டுட்டோம், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி விரக்தியை வெளியில தெரிய விடாத அளவுக்கு மேக்கப் போட்டு பேசுறாங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே போல திமுக எதிர்ப்புல இன்னைக்கு அவங்களும் அதே போல திமுக எதிர்த்த நாங்க தொடர்ந்து எம்ஜிஆர் அம்மா அரசியல் பண்ணி நாங்க மக்கள் சந்திச்சோம், அவங்களும் அதே போல சந்திச்சாங்க. இந்த அடிப்படையில தான் மக்கள் இன்னைக்கு ஆதரவு இருக்கின்ற தான் அந்த ஆதரவு தெளிவுபடுத்திட்டோம். இதை வந்து இதுக்கு முன்னாடி நாங்களும் தெளிவு பண்ணோம். ஆகவே தொடர்ந்து ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கழக தொண்டர்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய குரூப் வந்து இதை கொண்டு சேர்த்திட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக இன்றைக்கு தோல்வி செஞ்சிருக்கு, அந்த நேற்று அதை வந்து எப்படி சரி பண்ண எப்படி சரி பண்ண வேண்டும், அதுக்கு தானே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் அதிமுக உடனே பிளவுலாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாடு எப்படி சரி செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு ஒரு பொதுக்குழு கூட்டம் பொதுச்செயர்
இப்பவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னால் இப்போ எப்பயும் வந்து அந்த எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். நாங்கள் அவங்ககிட்ட தான் அது கொடுப்போம் சொல்லி நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் எப்படி இந்த தோல்வி வந்து இதை தான். ஆனால் தொடர்ந்து இதை வந்து ஒரு தவறான எண்ணத்தை பதவிக்காக பண்ணி சில பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான ஆசாபாசங்களும் கிடையாது. எங்களுக்கு தேவை அம்மா மருந்தகத்தை கொண்டு வாங்க, குடிமராமத்து பணியை கொண்டு வாங்க, அம்மா செஞ்ச திட்டங்களை கொண்டு வாங்க, அம்மா உணவகத்தை மேம்படுத்துங்க. இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்னமோ தாவேக்காக்கு போகிற மாதிரியும் எங்களுக்கு அவங்க மினிஸ்டர் பதவி கொடுக்குற மாதிரியும் இப்போ அவங்க கொடுக்காத மாதிரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்காரு. ஆமாம், நீங்கள் போகிறீங்களா வாரீங்களான்னு பக்கத்தில் கேட்காங்க. அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், அம்மா மினி கிளினிக், அம்மா குடிநீர், குடிமராமத்து திட்டம், அதே போல் பார்த்து கலையாட்சியில் 7.5% நாங்கள் கொண்டு வந்தோம். அதை வந்து 10% உயர்த்த வேண்டும். 125 நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 100 நாள் வேலை கிட்டத்தட்ட அதை வந்து 150 நாளாக உயர்த்தணும். இப்படி பல்வேறு ஒரு புக்லெட்டே ரெடி பண்ணி இதெல்லாம் அந்த ஆதரவுக்கு வந்து அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தரோம் சொல்லி போட்டு மக்களும் முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கள் பின்னாடி வந்து திமுக எதிர்ப்பு இப்படி அரசியல் அவங்க பண்ணி வந்தாங்க. 2 பேரும் ஒரே இதில் ஒரே கூட்டம் வந்தாங்க. நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மா அறிவிச்ச திட்டங்கள்லாம் கடந்த முறை வந்து திட்டங்கள் நிறுத்தப்பட்டது. அந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இப்படி கோரிக்கை ஆரோக்கியமான கோரிக்கையில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே எழுதுறதில்லை. அப்படியே நேரம் செங்கோட்டை அண்ணாச்சிட்டு போனா அண்ணாச்சி அங்கங்க அப்படி சொல்லி முடிக்கல. பாருங்க, எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சு சட்டுன்னு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த லீக்கேஜ் அடைச்ச உடனே நம்மக்கிட்ட வருவாய் அப்படியே சர்ன்னு வரும். அதை எடுத்து மக்கள்கிட்ட பட விரிச்சு விட்டோம்னா பார்த்துக்கோங்க, அடுத்து நாம தாங்கிற அளவுக்கு பேசுகிறார். அதை பொறுத்தவரையிலும் நிதித்துறை பல்வேறு ஆலோசனை சொல்வார்கள். முதலமைச்சரிடத்திலே உங்களுக்கு தெரிய எங்கெங்க லீக்கேஜ் இருக்குன்னு லீக்கேஜ் சரி பண்ணா போதும். துறையில் இல்லை, எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்க்கக்கூடும். ஏன்னு சொன்னால் நிதி சிந்தாமல் சிதறாமல் துறையின் சார்பாக செயல்படுகிற போது இது போன்ற குறைபாடுகள் நீங்கள் சொல்வதைப் போல அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. அதைத்தான் அவர் விரும்புகிறார். அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற பணிகளை நாங்கள் அனைவரும் அந்த துறையின் சார்பாக நிறைவேற்றுவோம். ஐயா கொஞ்சம் நல்லங்க, இந்த மீனவ மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை தானே மீன்வளத்துறை அமைச்சரை மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம விஜயோட ஃப்ரெண்ட் இருக்காருலாம், தூத்துக்குடி எம்எல்ஏ, அவர்கிட்ட கேட்டா, ஏங்க இப்போ தானங்க போய் பொறுப்பெடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி திட்டத்தெல்லாம் வரிசையாக போட்டு வச்சுருக்கேன், அதை பூரா பையில் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு அப்புறம் மலமலன்னு ஒன்று ஒன்றா டிக் அடித்து போய்கிட்டே இருப்பான், அப்போ நீங்கள் மூக்கு மேலே விரல வைப்பிய அப்படிங்க. மீனவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்றத நம்ம சில நிதியமைச்சர் பக்கத்துல புதிய திட்டங்களுக்கு அதுக்காக கேட்கறாங்க. என்ன நல்ல திட்டங்களா இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு புது புது இன்னோவேட்டிவா நல்ல ஸ்கீம்ஸ், நல்ல விஷயங்கள், பெனிஃபிஷியல் இந்த பெனிஃபிட் ஆஃப் ஃபிஷர்மன் என்ன திட்டங்கள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி தரேன். இதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நாங்க வந்து அதெல்லாம் பார்த்துக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு வந்து இல்ல டக்குன்னு இப்போ வந்து இல்ல எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவகாசம் வேணும், கொஞ்சம் டைம். அடுத்த பிரஸ் மீட்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஒரு கிளாரிட்டியோட சொல்றேன். நேரா பனையூர்ல இருந்து செக்ரட்டரியேட் வரார், செக்ரட்டரியேட்ல இருந்து பனையூருக்கு போறார், கையோட சாப்பாடு எடுத்து வரார். இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு நம்ம முதல்வருடைய லைஃப். திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, யாப்பா இப்படியா வந்துட்டு இருக்கோம், இந்த கோட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலையே அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பார் போட்டிருக்கு. ஐயா உங்களுக்காக பேட்டரி கார் இருக்கு, ஏறி உட்காருங்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரோம்னு சர்ன்னு சுற்றி காட்டி கொண்டு வந்து இடத்துல விட்டாங்க. அவரும் சுற்றி பாரு வந்து உள்ள உட்காந்துட்டார்.
ஆய்வு பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ண மாட்டோமா? எங்களை எதுக்கு அப்புறம் எம்எல்ஏவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பிரேமலதா அண்ணி சர்றன்னு ஊருக்கு போய் வாக்காளர்களுக்கு நன்றியை சொல்லி பார்த்துவிட்டு அங்கே ரேஷன் கடைக்கு போகிறாங்க, இந்த பக்கம் டாஸ்மாக் போகிறாங்க, அந்த பக்கம் அங்கே போகிறாங்க, போய் சடக் 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 செக் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுது தெரியல. இந்த மூட்டையெல்லாம் முளை மூடி இருந்தாலே இந்த மாதிரி வந்து பெருசான இந்த மாதிரி வந்துடுது இல்லையா, முளை வந்து அது பயிராகவே ஆயிடுது. இதுதான் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. மக்களே இங்கே வாங்க. அரசியல் ஒரு பக்கம் கிடக்கட்டும், இது ஒரு பக்கம் கிடக்கட்டும், ஆனால் வெயில் நம்மளை போட்டு வாட்டி வதக்கி இந்த நேரத்தில் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் ஸ்வங் அப்படின்னு இறங்கிடுது. இந்த நேரத்தில் இந்த குளுக்கோஸ் இறங்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், என்ன சாப்பிட்ணும், என்ன கீரை எடுத்துக்கிறணும், எதை எடுத்துக்கிறணும், மலமலன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் பாட்டி வைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள். இப்போ வந்து பயங்கரமான வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். குறிப்பாக 8லேருந்து 10 டம்ளர் தண்ணி குடிக்கணும். குழந்தைகளை நம்ம வந்து இந்த டைம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்கள வந்து டே வந்து 2 டைம்ஸ் வந்து அவங்கள குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து லிக்விட், அதாவது ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் ஐட்டம்ஸ் லைக் வாட்டர் பேஸ்டு ஃப்ரூட்ஸு, வாட்டர் பேஸ்டு ஃபுட்டு. ஸோ வி ஹவ் அது வேஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கீரை வகைகள் வந்து பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டால் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக தரும். பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அக்னீஸ் நிறையா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாய்க்குள்ளே கொப்பளை வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. விட்டமின் சி நிறையா எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரொம்ப காமனான இதெல்லாம் எதுவும் வராது. காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, நூல்கோல், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், உடம்புக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுக்கு நம்ம காய்கறி மூலமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீர் நிறைந்த அந்த பழ வகைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். தர்பூசணி, புடலங்காய், சுரைக்காய், அந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். கீரைலாம் கீரையும் சேர்த்துலாங்க. நீராகாரம் அதிகம் எடுத்துக்கணும். காரம் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான பொருளாக சாப்பிடணும். களி, கம்மஞ்சோறு, நீராகாரம் இது குடித்தாதான் உடம்பு குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். முக்கியமாக கண்டிப்பாக மோர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த வெயில் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம், அப்புறம் ரொம்ப அந்த காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்ற உணவுகள்லாம் தவிர்க்கலாம். நம்ம தவிர்க்க வேண்டிய காய்கறிலாம் முக்கியமாக பார்த்தா கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது. அது ஸ்கின் அலர்ஜி அதிகமாக ஆகுதுனால கத்திரிக்காய் தவிர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகாய், காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். புளிச்சக்கீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாவே தண்ணி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம தர்பாரில் பார்த்த விஷயங்கள்லாம் கண்டு ரசிச்சிங்க இல்லையா? அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் நம்ம உங்களை சந்திக்கணும், சரிங்களா? அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.